அதுல் சுபாஷ் இவருக்கு நடந்த கொடுமை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ அண்ட் இவர் நடந்த கொடுமையில எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலி இவருக்கும் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கு. மாதம் 40,000 காசு கொடுத்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க பசங்களை பார்த்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவர் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இவர் மேலே நிறைய பொய்யான கேஸ் போட்டிருக்காங்க. இவர் கட்டாயப்படுத்தி உடலூர் வச்சுக்கிறாரு அண்ட் வரதட்சணை கொடுமை பண்ணுறாரு. இவர் வரதட்சணை கேட்டனால தான் எங்கள் அப்பா உயிர் போயிடுச்சு அப்படின்னு நிறைய போய் கேஸ். அந்த ஹியரிங்காகவே கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120 தடவை வந்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ரீசெண்டாக இவர் ஹியரிங் வந்தப்போ தான் அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து ஆண்கள் மேலே பெண்கள் போகிறனால தான் இங்கே நிறைய ஆண்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பல. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அப்போ நீ ஏன் என்ன சூசைட் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு அங்கே இருக்க ஜட்ஜுமே பார்த்தீங்கன்னா சிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இதே விஷயம் இங்கே ஒரு பொண்ணுக்கு நடந்ததா இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, போராட்டம் பண்ணுற அளவுக்கு இறங்கி வந்திருப்பாங்க. ஆனால் இதே ஒரு ஆம்பளைக்கு நடந்தனால இங்கே யாருமே அதை பற்றி பெருசாக பேசவே இல்லை. இங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மேலே கேஸ் போட்டுட்டா அந்த பையன் சைடில் என்ன நியாயம் இருக்குது, அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றத கேட்கறதுக்கு கூட இங்கே யாருமே ரெடியாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமை, நீங்கள் பொண்ணுங்க மட்டும் தான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஆம்பளைங்களும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி யாரும் பேசுறதில்ல, பெருசாக கண்டுக்கிறதில்ல.